தைமகள் நமக்கு புதிய வழியை காட்டுவாளா? தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தைப்பொங்கல் என்பது சங்க தமிழனின் தேசிய விழா. இது மதம் கடந்த தமிழர் பண்டிகை. தமிழர் அனைவருக்கும் பொதுவான சமமான பண்பாட்டு விழா என்பதே பொருந்தும். ஆதியில் வாழ்ந்த மனிதன் உணவுக்காக ஆங்காங்கே தேடி அலையாமல் தன்னுடைய உணவை தானாகவே தயாரிக்க ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஆதி விவசாயம். இப்படி செந்தமிழ் பேசிய தமிழன் ஒரே சொந்தங்களாய் அன்று வாழ்ந்து வந்தான். விண்ணையும் மண்ணையும் ஆராய்ந்து பல வியப்பான காவியங்கள் படைத்தான். வானிலையை கணக்கிட்டு தன்னுடைய வல்லமையால் கோள்களின் அசைவுகளுக்கு ஏற்ப குறியீடு செய்தவன் தமிழன். சூரியனின் கதிர்களால் தான் பயிர்கள் வளர்கின்றன, காய்கள் கனிகின்றன என்று கணக்கீடு செய்தவன் தமிழன். இன்றும் பொங்கல் விழா கிராமங்களில் உயிர் ஓட்டமாகவும் மண் வாசனையோடும் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இயற்கை விவசாயத்தையும் விவசாயிகளையும் அறிந்து கொள்ளாதவர்களே இருக்க முடியாது. உலகின் ஒவ்வொரு படைப்பிற்கும் முக்கிய காரணம் இயற்கையே. இயற்கை இல்லாமல் இன்று நாம் இல்லை. தமிழர்களால் தமிழோடு கொண்டாடப்படுவதால் இவ்விழா தமிழர் திருநாளே என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது. பொதுவாக விழாக்கள் உணர்வுபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இருக்கும் பொழுது அது காலத்தால் அழியாமல் காலம் கடந்து கொண்டாடப்படுகிறது என்பதற்கு பொங்கல் விழா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றே சொல்லலாம். விவசாயத்தை தன்னுடைய வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்த விவசாயி அறுவடை காலங்களில் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். அதுவே நாளடைவில் மாறி சூரியனுக்கு நன்றி சொல்லும் விழாவாக கொண்டாடப்பட்டது. ஏனெனில் சூரியனின் கதிர்கள்தான் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி வரை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாய்கிறது. இந்த காலத்தை தட்சிணாய காலம் என்கின்றனர். அதே சூரியனின் கதிர்களானது தை மாதத்திலிருந்து ஆவணி வரை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கிறது. இந்த காலத்தை உத்திராயண காலம் என்கின்றனர். அதாவது உத்திராயணம் தொடங்கும் காலமும் தட்சிணாயம் முடியும் காலமும் ஒரே நாளில் தொடங்குவதால் இதைத்தான் பொங்கல் விழா என்று அனைவரும் அழைக்கின்றனர். பொங்கல் திருநாளை ஒட்டி ஒவ்வொரு கிராமங்களிலும் பாரம்பரியமான விளையாட்டுகள், பல வீர விளையாட்டுகள் இன்றும் நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. பாரம்பரியமாக வீட்டு முற்றத்தில் வைத்து பொங்கல் வைப்பது வழக்கமே என்றாலும் கூட அடுக்குமாடி கட்டிடங்களில் வசிப்பவர்கள் கேஸ் ஸ்டவிலாவது பொங்கலை வைத்து இயற்கைக்கும் இறைவனுக்கும் இன்று நன்றி சொல்லி வருகின்றனர். சங்க காலத்தில் மருதநீல மக்கள் மருதநீல கடவுளான இந்திரனுக்கு பொங்கலிட்டு நன்றி கூறி வழிபட்டனர். அதோடு முற்கால சோழர்களும் இந்த பொங்கல் விழாவை இந்திர விழா என்ற பெயரில் கொண்டாடியதாக கூறப்படுகின்றது. மேலும் சீவக சிந்தாமணி, கலித்தொகை ஆகிய பாடல்களில் அந்த காலத்து பெண்கள் விரதம் இருந்து நாட்டின் நலனுக்காகவும் தனக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டியும் விரதம் இருந்து தான் பெற்ற யாசகம் பெற்ற ஒவ்வொன்றையும் பிறருடன் பகிர்ந்து கொண்டு அவர்கள் பொங்கல் இட்டு கொண்டாடியதாக கூறப்படுகின்றது. பாரம்பரியமாக வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகள் மட்டும்தான் மாறிக்கொண்டே இருக்கிறதே ஒழிய மக்கள் பொங்கல் கொண்டாடுவது என்றுமே ஒழியவே ஒழியாது. காரணம், இது நம்முடைய பண்பாட்டோடு கலந்த ஒன்று என்றே சொல்லலாம். பொங்கல் கொண்டாட்டத்தின் ஆரம்ப புள்ளி போகி பண்டிகையாகும். ஆம், பழையன கழிதலும் புதியன புகுதலும். நாம் களைய வேண்டியது பழைய பொருட்களை அல்ல, நம்முடைய வேண்டப்படாத குணங்களையும் சேர்த்துதான். பழைய பொருட்களை வேண்டாதவற்றை எரிக்கும் பொழுது வேண்டாத நம்முடைய குணநலங்களை எரித்து புதிய வாழ்விற்கு இந்த பொங்கல் விழா நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. நாம் அனைவரும் வயிறார பசியாற்ற நமக்காக உழைக்கும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும், ஒவ்வொரு விவசாய குடிமகனுக்கும், உற்றுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த நேரத்தில் அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். காணும் பொங்கல் அன்று பிரிந்து போன முறிந்து போன உறவுகளை புதுப்பிப்போம். புதிய புதிய உறவுகளை உருவாக்குவோம். கடந்து வந்த நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மை தூக்கி நிறுத்தியவர்களுக்காக இயற்கையோடு சேர்ந்து இறைவனுக்கும் நாம் நன்றி சொல்வோம். இந்த தித்திக்கும் பொங்கல் விழா நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.